ஹலோ. நன்றிம்மா, வச்சிருங்க. வணக்கம்மா. இந்தாங்க ஐயா, இதை எடுத்துட்டேன். ஹலோ. ஹலோ ஐயா, அம்மா வணக்கம். வணக்கங்கம்மா. 25/3 1981ங்களாம்மா? 81 டைம் சொல்லுங்க. 6:45. விசாக நட்சத்திரம், துலா ராசி, மீன லக்கணத்தில் 7ஆம் இடம் முடக்கு. இது யாரோட ஜாதகம் அது? சரிம்மா, என்ன கேள்விங்க? ஆமாம், 7ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குதுங்கம்மா. முடக்கு தோஷம் இருந்தாலே குடும்பத்துக்குள்ள மனநிறைவு இருக்காதுங்களம்மா. அதனால் முடக்கு தோசை கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம நிறைவாக வாழ முடியும். இந்த முடக்கு தோஷம் இருந்தால் தொழிலில் பெருசாக வளர்ச்சி அடையாது. ஆமாம், அதாவது திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள். சொல்லுங்கள். திருநகரி கல்யாண ரங்கநாத பெருமாள். அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்க. நன்றிம்மா, வணக்கம்மா. ஐயா, இந்த ஒரே நிமிஷம் ஐயா. ஹலோ. ஹலோ அம்மா வணக்கங்க. வணக்கம். சரிங்கம்மா. 21/9/1987. 9:43 PM, ஸ்ரீவல்லிபுத்தூர். இது என்ன கேள்விங்கம்மா? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கம்மா? அக்கௌண்ட்ஸில் இருந்தீங்க. ஆமாம், போட்டி கொஞ்சம் ஏராளம், பொறாமைகள் கொஞ்சம் ஏராளம்னு சொல்லுதுங்க. நீங்கள் இல்லைம்மா, உங்களுக்கு போட்டி இருக்குதுன்னு சொல்லுதுங்க தொழிலில். ஆமாம், போட்டி கொஞ்சம் ஏராளம், பொறாமைகள் கொஞ்சம் ஏராளம். மக நட்சத்திர சிம்மராசி, கொஞ்சம் நேர்மையாக பேசியிருப்பீங்க. அந்த நேர்மை உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஆமாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்கிறதுனால அவங்க மற்றவங்க உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்கம்மா. மக நட்சத்திரம் கடைசி காலத்து வரைக்கும் புகழுக்கு தான் அடிமையாக ஒழிஞ்சு தனக்காக எதுவும் தேடி வச்சுக்காது. ஆமாம், உங்களுக்கு மறுபடியும் அதே தொழில் வேணுங்கிறீங்களா எப்படி? 38 வருஷம் 3 மாதம் ஆச்சு. செவ்வாதிசை 2024 2031 வரைக்கும் இருக்குதுங்க. அதே திரும்பி அதே வேலை கிடைக்க. திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் யானை சிவனுக்கு அபிஷேகம் செய்த கோயில். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் யானை சிவனுக்கு அபிஷேகம் செய்த கோவில். இந்த கோவிலை எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே இல்லைனாலும் அந்த லைவை மறுபடியும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பேசின விஷயம் மறுபடியும் எடுத்துக்கலாம். அதை பார்த்து நீங்கள் அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தீபம் போட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்கம்மா. இழந்த தொழில் திரும்ப கிடைக்கும். நன்றிம்மா, வணக்கங்க. நன்றிம்மா. போடுங்க. சொல்லுங்க ஐயா. 1/8ங்க. 81 10:45 10:45 திருநெல்வேலிங்க. கேள்விங்க ஐயா. ஐயா, அவருக்கு கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நட்சத்திரம் கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. கடன் சொந்தமா வீட்டுல ஐயா அவரது 1/8/81.
ஆகஸ்ட் தானேங்க ஐயா? கரெக்ட் கரெக்ட். இல்லை அது ஆயிலி நட்சத்திர கடகராசி காமிக்குது. ஐயா அப்போ பிஎம் போடுங்க. இல்லை அப்படியே போட்டாலும் ஆயில் மட்டும் மகன் தானே வரும். என்ன 8ஆக போட்டுக்கிறாருங்க இங்கே. ஆகஸ்ட் 1/8/1981 தான். சரி டைமு 10:45. 10:45 உங்களுக்கு ஓகே தான். ஆமாம் ஐயா. சார் ராஜமேஷ் மறுபடியும் அவரை லைனில் வர சொல்லுங்க. ஐயா ராம் சரண் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குழந்தை 2 வயசு தான் இங்கே ஆகுது. சித்திரை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அப்படியே ஐயா பொதுவான கேள்வி கேட்டுக்கிறார். ராம் சரண் ஐயா ஒரு கேள்வி கேட்ட நேரம் வந்து 6ஆம் நம்பர் வருது. அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் அவங்களுடைய ஜாதகத்தில் முற்காலம் சரி இருக்காது, பிற்காலம் நல்லா இருக்கும். எல்லா காலத்தை விட முற்காலம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, பிற்காலத்தை நல்லா இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காருக்கு தோஷமெல்லாம் கிடையாதுங்கம்மா. நாம் பிறக்கும்போது என்ன கர்ம வினையை வாங்கி வந்தோமோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் உங்களை மூதாதிகளுடைய தெய்வமே குலதெய்வம் தான். அந்த கோயில் போயிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நன்றி ஐயா. ஒரு நிமிஷம். வந்துட்டு. ஹலோ அம்மா. சத்யா சொல்லுங்கம்மா. அப்போ நீங்கள் சோழி பிரச்சனை பார்த்துக்கலாம். என்ன கேள்விங்கம்மா? நட்சத்திரங்கம்மா 3, 6, 8. 8 தான்மா. சோபி வந்து 8 தான் உட்காருது. 8 நட்டத்தில் தான் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லுதுங்கம்மா. நீங்கள் கண்டிப்பாக குடும்ப ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துங்க. லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கோங்கம்மா. 8ஆம் பாவம் என்பது விருச்சிகம். அவமானம் வெளியே தெரியாத அளவுக்கு ஓடிட்டு இருக்குது. ஆனால் அவமானப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுது. ஆமாம்மா எல்லாம் இழந்துட்டீங்க. ஜாதகத்தில் ப்ராப்ளமாக தான் போயிட்டு இருக்குதுங்கம்மா. இதுக்கு கோயில் டைம் தெரியாதனால கோயில் இல்லை. ஆனால் பொதுவாக அதாவது வந்து கோவில் வந்து பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னால் உங்களுடைய ஜாதகப்படி 6 முருகருடைய கோவிலுக்கு 6 முருகர் சூரிய உதயத்திலேருந்து 6 முருகர் கோயிலுக்கு ஒரே நாள் அஸ்தமனம் முடியறதுக்குள்ளே நீங்கள் கும்பிட்டு வாங்க. ஆமாம் தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு முருகர் இல்லாட்டி ஒரு முருகர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் லேட்டாகி கொடுப்பாரு, ஒருத்தர் ஸ்லோவாக கொடுப்பாரு, ஒருத்தர் ஸ்பீடாக கொடுப்பாரு. இந்த கணக்கில் 6 முருகரை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே நாள் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த சாமி நீங்கள் கும்பிடணும். இதை செய்யுங்க, பிரச்சனை தாக்கம் குறையும். நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எல்லாம் இந்த நம்பர் கூப்பிடுங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் போட்டு தருவாங்க. எல்லா ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. இதை தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த கடல்லேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழிகள், இதற்குரியான கோவில்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருக்குது, அங்கே போனால் நம்மளுக்கு கர்மா தீருமாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேம்மா. பார்த்துக்கலாமா? கண்டிப்பாக பார்த்துக்கலாம். நீங்கள் போடுங்க. ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறோம், நேர்வு லைவாகவும் பார்க்குறோம். திருப்பூர் டு சென்னை. நன்றிம்மா. வணக்கம். வணக்கம்மா. ஓகே. துர்கா தேவி 8/2/93 8/2/93 5:45 AM. சொல்லுங்க ஐயா. கேள்வி. குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்? எந்த ஊருங்க ஐயா அவங்க? கோயம்புத்தூர். ஓகே. கேள்வி வந்து குழந்தை பாக்கியம் 5 வருடம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. துர்கா தேவி 32 வருஷம் 11 மாதம் பூஜை நாள். அவருக்கு வந்து ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ஆம் இடம் முடக்கு, லக்கணத்துக்குள்ளேயே சனி, 5ல் கேது, புத்திர தோஷம் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வந்து புத்திர தோஷம் உள்ள ஜாதகமே கிடையாது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க ஜாதகத்தில் வந்து முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோயில் வந்து அது வச்சு பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தா எண்கண் முருகன், அதாவது எண்கண் முருகன் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். எண்கண் முருகன் கோவிலில் போய் 5 விளக்கு தெய்வம் சுவாமிக்கு தேங்காய் பழ மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். அந்த ஜாதகத்தையும் கணவனுடைய ஜாதகம் மனைவியோட ஜாதகத்தை 2ஐயும் வச்சு அப்பாயின்மெண்ட் போடுங்க. அந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு குழந்தை எப்போது கிடைக்கும், எப்போ கரு உருவாகும், எந்த மாதத்தில் குழந்தை பிறக்கும், எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நன்றி ஐயா. பேருங்க சோழி பிரசன்னம். அவங்க நட்சத்திரம் ஏதாவது இருக்குங்களா ஐயா? 4ஆம் நம்பர் ராகுவுடைய ஆதிக்கம். அவங்களுக்கு என்ன கேள்விங்க ஐயா? அது ஜாப்பை விட பிஸ்னஸ் வந்து பெருசாக அசுர வளர்ச்சி இருக்குது. 4ஆம் நம்பர் ராகுவுடைய ஆதிக்கம் பிரம்மாண்டம். கண்டிப்பாக அவங்க சொந்த தொழில் பண்ணலாம். வாழுங்காலத்தில் சொந்த தொழில் பண்ணி இடந்தடம் வாங்கி வீடு வாசல் கட்டி சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமாக வாழக்கூடிய யோகம் இருக்குதுன்னு சொல்லுதுங்க. கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும்.
அவருக்கு வந்து திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. திருமணம் எப்போது நடக்கும்? வயசுங்க ஐயா? கோவையிலிருந்து கேட்டிருக்காரு. 95ல 95, 2005, 2015, 2025 இல்லைங்களா ஐயா? 10-22 PM. 4, 3, 7. ஆஹா, 5, 2, 7. அதாவது மேசரிஷம் மிதன கடக சிம்ம கன்னி துலாத்தில் தான் சோழி உட்காருது. காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் என்பது துலாம். துலாத்துக்கு அதிபதி சுக்கரன். சுக்கரனுடைய ஆதிக்கம் வந்து ஜாதகத்தில் பலமாக உட்காந்துருக்குது. அவருக்கு என்ன கேள்விங்க ஐயா அவர் சொன்னார்? திருமணம் எப்ப நடக்கும்? சுக்கரனுடைய வீடாகவே உட்காந்துருக்கு. சுக்கரனுடைய பக்கம் வந்துருச்சுங்க. வருகிற இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக குரு வந்து கடகராசியில் உச்சமாக உட்காந்துருக்கும் போது அவருக்கு வந்து ஆயிலி நட்சத்திரத்தில் குரு வர்றதுக்குள்ள அவருக்கு கல்யாணம் கைகூடும். கண்டிப்பாக செய்யிட்டு வர சொல்லுங்கள். இதுக்கு வந்து மெயின் புண்ணிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் ஜாதகத்தில் வந்து மெயினாக அதாவது 7, 8, 9 அப்போ வச்சு பார்க்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரணும். ரெண்டாவது வந்து ஜாதகத்தில் வச்சு பார்த்தாங்கன்னா அங்காள பரமேஸ்வரி, அங்காளம்மன், மேல்மலையனூர் அங்காளம்மன், அந்த கோயில் போயிட்டு வந்தால் அவர் கல்யாணம் நடக்கும். நன்றி ஐயா. தினகரன் ஒருத்தர் ஹரிஷ் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஹரிஷ் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாமா? ஃபுட்டு உணவு சம்மந்தப்பட்டது. ஒத்ததாக வருது, போட்டதெல்லாம் தாயம். அவர் வெற்றி ஆயிடுவாருங்க. 2026 ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நன்றி ஐயா. தினகரன் ஒருத்தர் போட்டிருக்காரு. 16-4-97 655 மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காரு. 3, 3, 6 வந்த பொண்ணெல்லாம் தட்டி போகுது. வடகிழக்கு திசையிலேருந்து பொண்ணு வரும். அழகுள்ள, அறிவுள்ள, புத்தியுள்ள, ஞானமுள்ள, பாவங்கள் செய்யாத குடும்பத்திலேருந்து பொண்ணு வருகிற மார்ச் மாதத்துக்கு மேலே திருமணம் நடந்துடும். அவருக்கும் திருமணம் ஆனதுக்கப்புறம் அசுர வளர்ச்சி வரும் ஐயா. நன்றி ஐயா. சரிங்க ஐயா. சுபம் ஆரம்பித்த ஐயாவுக்கு ஒரு சுபம்னு சொல்லிட்டு ஒரு நேரம் போட்டிருக்காங்க. அதான் பாருங்க, போட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. பிரபாகரன் போட்டிருக்காங்க. 23/7 ஐயா ஏஜ் சொல்லுங்க, வயசு சொல்லுங்க. 23/7/93. சரிங்க. டைம் வந்து 5:42 PM. 5:42 PM. கோயம்புத்தூர். குழந்தை பாக்கியம் சம்பந்தமா கேள்விங்க. இன்னைக்கு நிறைய வியாழக்கிழமை குருவுடைய நாளாக இருக்கிறனால குழந்தையுடைய பாக்கியத்தை பற்றி நிறையா கேட்குறீங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பின்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல பாபாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்குது. பொதுவான விஷயமே இன்னைக்கு யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு நினச்ச காரியம் கைகூடும். ஏன்னு கேட்டால் விஸ்வாமுத்திரர் பாருங்கள், தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. விஸ்வாமுத்திரர் தான் வந்து யாகம் செய்து ராமர் பிறந்தார், குழந்தை கிடச்சது. இன்னைக்கு கேட்குறவங்களுக்கு அத்தனை பேத்துக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக ஃபுட்டு ப்ராடக்ட்டு செய்யலான்னு சொல்லுதுங்க. சரி, நல்லா இருக்கும். கேள்வி படிச்சலாங்களா ஐயா? சொல்லுங்க. 20/7/2006 20/7/2026 ஒரு நிமிஷங்க ஐயா, அது போடணும்ல. 20/7/2006 20/7/2006 10:10 PM. 10:10 PM. சரிங்க ஐயா. அவங்க வந்து படிப்பு வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சாங்க. 2 வருஷமா வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எப்படியாச்சும் பாஸ் ஆகி மறுபடியும் அட்மிஷன் காலேஜ் போவார். அவருக்கு வழிபாடு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐயா 10/10/2000 இல்லை 2006 10 மணி PM. அவர் கேள்விங்க ஐயா? கேள்வி வந்து அதாங்க, படிப்பு வந்து கண்டினியூ ஆயிடுச்சு, டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சாங்க. அவர் வந்து எப்படி மறுபடியும் பாஸ் ஆகிட்டு அட்மிஷன் ஐயா மணி 20 வயசு ஆகுது. படிப்பு பிரேக் ஆயிடுச்சு. அந்த முத்துலட்சுமி ஒரு திருமணத்தை போட்டிருக்காங்க. சரிங்க. 27/10 27/10 ஒரு நிமிஷம் ஐயா. 27ங்க ஐயா. 27/10/92 2:10 PM. ஐயா 92ங்களா? ஆமாங்க. 2:10 PM. 2:10 PM. சொல்லுங்க ஐயா. விசாரணை ஐயா, உங்க கேள்வி என்ன? முத்துலட்சுமி ஐயா, மேரேஜ் லைஃப் ப்ராப்ளமா இருக்கு, சரியாக ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்லைன்னா பேரண்ட்ஸோட தான் நான் வாழணுமா? அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. எப்படிங்க ஐயா கேள்வி?
மேரேஜ் லைஃப் ஒரே பிரச்சனையா இருக்காங்க. சரியா ஏதாவது சான்ஸ் இருக்காங்களா இல்லனா பேரண்ட்ஸோட 33 வருஷம் ஆச்சுங்க, 34 வயசு பிறந்தாச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு வாழ்க்கையில் குழப்பமாக தான் இருக்குது. இது மூலிமா நம்மளுக்கு அது பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்லுதுங்க. இப்போதைக்கு தனிமரமாக இருக்கிற காலம் தான். 2021 1 வருஷ காலம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 1 வருஷ காலத்துக்கு அப்புறம் தான் அது மாற்றத்துக்கு வரும்னு சொல்லுதுங்க. சரி. ஆமாம், அதனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நிவேதிதா புருஷோத்தமன், which business I can do sir? ஹலோ, ஆமாம் வணக்கம், சொல்லுங்கள். ஆமாம் சொல்லுங்கள். 13/8 13/8/70ங்க. 13/8/70. 70 தானுங்கம்மா. 13/8/70. 12:14 AM சேலம்ங்க. என்ன கேள்விங்கம்மா? கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்துக்கிறீங்கம்மா. பூர்வீச்சத்து கிடைக்கிற காலம் வந்துருச்சு. 2026 அமைஞ்சு போயிடும். 55 வருஷம் 4 மாதம் ஆச்சு. தவம் இருந்து இந்த விஷயத்தை வாங்குறீங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக கிடைச்சே தேருங்கம்மா. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆமாம், உங்களுக்கு அது யோகம் வந்து இருக்குதுங்க. ஆமாம், அதாவது அதுக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பூர்வீச்சத்து கடைக்கு மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திண்டிவனம். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திண்டிவனம் போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. நன்றிம்மா. ஹலோ அம்மா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. 2/2/2004. சரி. அதிகாலை 6 மணிக்கு. சரிங்கம்மா. 21 வருஷம் 11 மாதம் ஆச்சு. குரு திசையில் குருபுத்தி நடக்குதுங்க. இப்போ மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லுதுங்க. ஆமாம், நீங்கள் தாராளமாக செஞ்சுட்டு வாங்க. ஃபோனில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல செய்தி சொல்கிறேங்கம்மா. அடிக்கடி ஃபோனில் பார்க்குறாங்க இல்லைங்களா? அவங்க காலையில் எந்திரிச்சோன்னே ஃபோனில் பார்க்குறவங்க அம்மா அப்பா பேரை 108 தடவை எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு ஃபோனில் பார்க்குற தோஷம் நிவர்த்தி ஆயிரும். 108 தடவை அம்மா அப்பா பேரை எழுதணும். நன்றிம்மா. சொல்லுங்க. ஐயா ஒரு நிமிஷம். ஹலோ வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. உமா மகேஸ்வரி சொல்லுங்கம்மா. 13/8ங்கம்மா. சரிங்கம்மா. 14:35. ஒரு நிமிஷங்கம்மா. 1900 ஸ்ப்ரே எடுத்துருவோம். 13/8/1984ங்களாம்மா? 74ங்கம்மா. டைமுங்க 14. அம்மா 13/8/1974 தானே சொன்னீங்க? டைம் சொல்லுங்க. 14:35ங்களா? நீங்கள் ரயில்வே டயத்தை சேர்த்து சொல்கிறீங்களோ? அதான் 14:35 தானேம்மா சொல்கிறீங்க? ரைட்டு, ஓகே. பிளேஸுங்கம்மா? சரிங்கம்மா, சரி. 51 வருஷம் 4 மாதம் 25 நாள் ஆகுது இல்லைங்களா? 51 வருஷம் 4 மாதம் ஆச்சுங்க. தனுசு லக்கணம், 5ஆம் இடம் முடக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்க. என்ன கேள்விம்மா?
எனக்கு வந்து என்னோட சொத்து வந்து விற்காம இருக்கு. சரிங்கம்மா. அது வந்து எப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. கடன் பிரச்சனை அதிகமா சொத்து எங்கேங்கம்மா இருக்குது? ஆரணி. ஓகே, சொந்த வீடு. ரைட்டு. அந்த சொத்து விற்கணும் இல்லைங்களா? ஆமா ஆமா. ஆ, அதாவது தென்குடி திட்டை வசிஷ்டீஸ்வரர், தென்குடி திட்டை வசிஷ்டீஸ்வரர் அந்த சொத்தோட பத்திரத்தினுடைய ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் தென்குடி திட்டை வசிஷ்டீஸ்வருடைய பாதத்தில் வச்சு கும்பிட்டு வாங்கம்மா. சொத்து விற்று கடன் அடைச்சு கடைசி காலத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. அது ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியதும் இருக்குதுமா. இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் போடுங்க. 2-3-4 விஷயங்கள் வந்து ஜாதகம் பார்த்து முறையாக சொல்கிறேன். தென்குடி திட்டை வசிஷ்டீஸ்வரர். ஆ, ம், சரி. நன்றிம்மா. ஒரு 2 கேள்வி கேட்டீங்க. ஐயா ஆஷிகா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. 13/12/94. அப்புறங்க 5:25 காலைங்க. 5:25 AM. 5:25 AM காலை. காலை. கேள்வி, திருமணம் எப்பதாங்க எனக்கு ரொம்ப தாமதமாயிட்டு இருக்கு. கடவுள் என்ன வழிபாடு செய்யறது? அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, லக்னத்துக்கு 2ஆம் இட குடும்பஸ்தானம் முடக்கு. அதனால தான் குடும்பம் அமைய மாட்டேங்குது. அவங்களுக்கு முடக்கதோஷ் கோயில் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். திருத்தரையூர் சிஷ்ட குருநாதர் விக்கிரவாண்டி டு பன்ருட்டி. திருத்தரையூர் திருத்துறையூர் சிஷ்ட குருநாதர் விக்கிரவாண்டி டு பன்ருட்டி ரோட்டில் இந்த ஆலயம் இருக்குது. 5 விளக்கு தீபம், சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை தானாக சால்வ் ஆகி சீக்கிரமாகவே உங்களுடைய நினைத்த காரியம் கைகூடும். நன்றி ஐயா. கோகுல்னு ஒருத்தர் 15/12/99 ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். எனக்கு முடக்கு கோவில் டேட் ஆஃப் பர்த் 15/12/99. 99 டைமுங்க 11:40 AM. 11:40. முடக்கு கோவில் என்ன அப்படின்னு அவருக்கு தெரியணும். 26 வருஷம் முடிஞ்சது. அவர் சதய நட்சத்திரம் கும்பராசி. சதயம் ஒரு நாள் உதயமாகும். அவருக்கு வந்து கும்பலக்கணம். முடக்கு கோவில் வந்து வச்சு பார்க்கும்போது 11ஆம் பாவம் முடக்கு. பேரூர் பட்டீஸ்வரர், கோவை மாவட்டம். பேரூரில் பட்டீஸ்வரன் கோவிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அன்னையோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம், முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகுது. நன்றி ஐயா. ஹலோ ஹலோ ஹலோ. ஆமாம், வணக்கம், சொல்லுங்கள். வணக்கங்க. பொண்ணுக்கு கேட்கணும். ஆமாம், சொல்லுங்கம்மா. பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் 14/1/14/11. சரிங்கம்மா. 2005 ஐயா. சரிங்க. 8:57 கோயம்புத்தூர்ல போறதுங்க ஐயா. 8:55ங்களா? 8:57 கோயம்புத்தூருங்க ஐயா. ஆ, PM. அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி. அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி. லக்கணத்தில் மாந்தி இருக்குது. லக்கணத்தில் மாந்தி இருந்தாலே பிரேத தோஷம் தானுங்கம்மா. லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத தோஷம். என்ன கேள்விங்கம்மா? ஆமாம், அது அப்புறம் கேட்டுங்கம்மா. ஜாதகம் பார்க்கும்போது கேட்டுங்க. மெயினான கேள்வி என்ன? ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா அது ஜாதகம் பார்க்குற மாதிரி 1/2 மணி நேரம் லென்த்தை இழுத்துட்டு போயிடும். அதுதான் அந்த ஜாதகத்தில் கல்வி தோஷம் இருக்குதுங்கம்மா. சரஸ்வதி தோஷம் இருக்குது. ஆமாம், சரஸ்வதி தோஷம் இருக்குதுங்கம்மா. கூத்தனூர் சரஸ்வதி கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. மறுபடியும் படிப்பு கண்டினியூ ஆகும். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க. உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றம் இருக்குது. சரிங்களா? நன்றி. வாங்க, அந்த ஜாதகத்தை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கோங்கம்மா. அதில் இன்னும் 2-3-4 விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. ஹலோ. ஆமாம், வணக்கம்மா. என்னங்கம்மா? சாதுலதா, சொல்லுங்கம்மா. கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள். 11/3.
1986 ஆமா 7 PM 7 PM. இது வந்து பிறந்த ஊர் வந்து சித்தூர். 7 PM-ஆ? 7 PM பிறந்த ஊர் பிறந்தது வந்து சித்தூர். சித்தூர். ஓகே. ஆமா. ஆஹா, லக்னம் முடக்கு யாரோட ஜாதகது? இது என்னோடது தான் சார். இப்போ எனக்கு செகண்ட் மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கோம். தலையாவே இருக்கு, நடக்க மாட்டேங்குது. அதனால தான் கேட்கறதுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன். இது உங்கள் ஜாதகத்தில் வந்து கடுமையாக உங்களுக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்குது, 7 சுக்கிரனும் சந்திரனும் இருக்குது, கலசர தோஷம் இருக்குது, மாந்தி தோஷம் இருக்குது, ராகிய தோஷம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு முதல் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது இல்லைங்களாம்மா? அது ஜாதக ரீதியாக இல்லை இல்லை, அது ஓகேங்கம்மா. அது நான் அதுக்கு சொல்ல வரல. உங்கள் ஜாதகத்தில் அதெல்லாம் இருந்திருக்குதுங்கன்னு சொல்ல வரேன். ஆமா, அது வந்து எல்லாம் பார்த்து தான் பண்ணோம். ஆனா அது வந்து கொஞ்சம் குழந்தை வேற வயிற்றுல இருக்கும்போது 7 மாசத்துல ஹார்ட் பீட் நின்று போய் இறந்து போச்சு சார். அந்த ப்ராப்ளம் வேற ஆயிடுச்சு எனக்கு. சரிங்கம்மா. கொஞ்சம் மாமியார் டார்ச்சர்னால குழந்தை இறந்து போச்சு வயிற்று. உங்கள் பேர் என்னங்கம்மா? என் பேர் சாருலதா. நீங்கள் எந்த ஊருங்க? நாங்கள் சென்னை. இது ஒரு நாள் நீங்கள் பிரசனம் பார்க்குறக்கு ஒரு முறை நேரில் வாங்கம்மா. ஏன்னா இந்த ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயம் இருக்குது இதில். ஆமாம், ஆமாம், பிரசன்ன ஒரு நாள் பார்க்குறக்கு வாங்க. ஜாதகத்தை விட உங்களுடைய கர்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களாம்மா? ஆமாம். ஏன்னா உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்குதுங்கம்மா. கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. லக்கணத்தில் மாந்தி இருக்கிறதுனால உங்களுக்கு முடக்கு தோஷம் இருக்குதுங்கம்மா. உங்கள் லைஃப்பை முடக்கி வச்சுருக்குது. உங்களுடைய கர்மா வந்து லைஃப்பை முடக்கி வச்சுருக்குதுங்கம்மா. உங்களுக்கு சின்ன ஒரு 2-3 விஷயம் தான் இருக்குதுங்க. அதை நீங்கள் எடுத்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு லைஃப் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஆமாம். சரிம்மா, சரி. இல்லை, நீங்கள் பிரசனம் பார்க்குறதுக்கு வரணும். நான் உங்களை குறித்து வச்சுட்டேன் நம்பரு. நீங்கள் பிரசனம் பார்த்து, நீங்கள் சோழி பிரசனம் போட்டு பார்த்து அது கொஞ்சம் இது லைவில் போயிட்டுருக்குது. நீங்கள் அது வச்சதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க. உங்கள் ஃபோன் நம்பரே நான் போட்டு வச்சிட்டேன். சரிங்களாம்மா? நன்றிம்மா, வணக்கம். ஓகே. ஹலோ, அருணிமா சொல்லுங்கள். 28/4 28/4/93 93 28/4/1993 1 PM 1 PM. கேள்விங்கம்மா? மேரேஜ்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். மேரேஜே 1 இயர் ஆச்சு. 6 months செப்பரேஷன்ல இருக்கும். 3 months பேசுறது லைக் சார். மேரேஜ்ல எப்படி இருக்கும்? லக்கணத்தில் மாந்தி ஏற்கனவே உங்களுக்கு மேரேஜ் ப்ராப்ளமாக தானங்கம்மா இருக்குது. உங்களுக்கு 2ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்குது. தாலி கட்டுறதே பிரச்சனை தாம்மா. மாங்கல்ய தோஷம் இருக்குதுங்கம்மா. அந்த பக்கத்தில் வந்து மாமனாருடைய டார்ச்சர்னால குடும்ப வாழ்க்கை பிரிவினை தோஷம் காமிக்குது. ஆமாம், இது நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்கம்மா. உங்களுக்கு பிரசன்னம் போட்டுக்குங்க. நீங்கள் நம்பர் எழுதி வைக்கிறேன். அவங்க திரும்பி லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்க. கோவில் இப்போ சொல்கிறேங்கம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் போடுங்க. ஏன்னா கொடுமுடி மகுடேஸ்வரர் காமிக்கிறாரு. ஆமாம், மேரேஜ் லைஃப் ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு காமிக்குது. ஆமாம், உங்கள் நம்பர் வேணால் நான் எழுதி வைக்கிறேன். உங்கள் நம்பரை எழுதி வைக்கிறேங்க. அவங்க திரும்ப கூப்பிடுவாங்க. ஆமாம், நீங்களும் கூப்பிடுங்க. ஏன்னா கூப்பிட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்கா தெரியாமல் இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் அது லைவ் முடிஞ்ச ஒரு 7 மணிக்கு மேலேயோ அல்லது நாளைக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடுத்து அப்பாயின்மெண்ட் போட்டு தருவாங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த குடும்ப தோஷம்னு ஒன்று இருக்குதுங்கம்மா. அந்த குடும்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணலைன்னா குடும்பம் அமையாது. ஆமாம், இது ஜாதகத்தில் வந்து இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அந்த அம்மா அப்பாவுடைய கண்ட்ரோலில் அவர் இருப்பார். அதனால் உங்களுக்கு லைஃப் கொடுக்க மாட்டார். ஆமாம், அது நீங்கள் போட்டுங்க. பிரசனம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்மா என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். நீங்கள் அதை கண்டு அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு லைஃப்பை கொண்டு போய்க்கலாம். எழுதி வச்சுட்டு உங்கள் நம்பரை எழுதிட்டோமா நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க.
சரிங்க சார். நாளை கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் போடுங்க. நன்றிம்மா.